காங்கிரீட்டு பில்லர் போடுறோம், லிண்டல் போடுறோம், ஸ்டேர்கேஸ் போடுறோம், மேலே ஸ்லாப் போடுறோம். எல்லாத்துக்குமே ஆர்சிசி பயன்படுத்துகிறோம். இந்த ஆர்சிசி ஸ்ட்ரக்சர் எத்தனை வருஷத்துக்கு வரும்? 50லேருந்து 100 வருஷம் கணக்குங்க. கிளைமேட்டும் தீர்மானிக்குது, ஹியூமிடிட்டியும் தீர்மானிக்குது. ரொம்ப ஹாட் டெம்பரேச்சர், ரொம்ப ஹியூமிடிட்டி, இதெல்லாம் கூட ஸ்ட்ரக்சர்ஸோட லைஃப்பை தீர்மானிக்குதுங்க. அதை விட முக்கியமாக குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியான காங்கிரீட்டுனா ஜல்லி, சிமெண்ட்டு, சேண்டு எல்லாம் சேர்த்து தான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை தீர்மானிக்குது. இப்போ காங்கிரீட் ஆர்சிசி கம்பி வச்சு போடுறோம் அப்படின்னா அதில் கவர்லாம் நல்லா கொடுக்கணும். கவர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மினிமம் வந்து 20லேருந்து 40 mm இருக்கணும். மினிமம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லாப்புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 mm இருக்கும். ஆனால் அதே 30 mm போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பீமுக்கெல்லாம் 25 இருக்கணும் மினிமம். அதுவுமே ஒரு 40 வரைக்கும் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏர் வந்து உள்ளே போகாத வரைக்கும் நல்லா டைட் பேக் ஆகிருக்கும். ரொம்ப நாளைக்கு டியூரபிலிட்டியாக இருக்கும். உதாரணத்துக்கு மெயின்டெனன்ஸ், எதுனா கிராக் வந்துச்சுன்னா உடனே அட்டன் பண்ணி அதை கிளியர் பண்ணிடணும். ஆக்சிஜனும் தண்ணியும் அந்த கிராக்ஸ் மூலமாக போச்சுன்னா ஆக்சிடைசேஷன் ஆகும், ரூட் பிடித்தல் நடைபெறும். பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் பில்டிங்ஸுக்கு அவசியம்.